நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் ஏசப்பா என்னோடு எங்களோடு நீங்கள் பேசணும்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே ஏசப்பா வசனத்தின் மூலமாக கதையின் மூலமாக எங்களோடு நீர் பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு நீங்கள் நடத்த முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. அடியாலே ஏசப்பா எப்படி இந்த கதையை சொல்ல வேண்டிய எவ்வாறு சொல்ல வேண்டிய என்பதை கற்றுக் கொடுங்க ராஜா, போதிங்க ராஜா. ஏசப்பா இந்த கதையின் மூலமாக எங்களுக்கு ஒரு ஆத்ம தாகத்தையும் ஆத்ம பாரத்தையும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் நீங்கள் கொடுக்க முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அடியாலை மறைத்து வெளிப்பட முடியாத செபிக்கிறேன் தகப்பனே. கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களும் தொடப்படும் ஆண்டவரே, அவர்களும் அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஆத்ம பாரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபை தாங்க ராஜா. நீர் அப்படியாக நீங்கள் செய்ய போறீங்கப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யார் அது? கதவை தட்டுறது யாரு? இவ்வளோ நேரமாக கதவை தட்டி கொண்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் கதவை தட்டி கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஊழியர் தன்னுடைய கதவு தட்டுகிற சத்தம் கேட்ட உடனே அதை குரல் கொடுத்து கொண்டே போய் என்ன செய்த கதவை திறந்தார். இது ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியர் அதிக பாரமுள்ள ஒருத்தர். அந்த பாரமுள்ள ஒரு ஊழியர் எப்படியாவது ஆண்டு சுவிசேஷத்தை டெய்லி வெளியில் போய் சுவிசேஷத்தை என்ன செய்வார் சொல்லிக்கொண்டே வந்தார். இப்படி இருக்கும்போது அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு சுரங்கம் இருந்துச்சு. அந்த சுரங்கத்தில் வேலை செய்கிறவர்கள் நிறைய பேர், நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவர் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த இடத்துல போய் நினச்சிதாராம் சுவிசேஷம் சொல்லிட்டு கொண்டே வருவாராம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் ஒரு 2 வாலிபர்களுக்கு என்ன செய்கிறாராம் சுவிசேஷம் சொன்னாராம். சுவிசேஷம் சொன்னது மாத்திரமல்ல, ஒரு கைப்பிரதியை நிச்சயதாரம் கொடுத்தாராம். அதில் கொடுக்கப்பட்டது சரியான நேரத்தில் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட அந்த கைப்பிரதியை கொண்டு போய் நிச்சயதாராம் அந்த 2 வாலிபர்கள் மத்தியில் நிச்சயதாராம் கொடுத்தாராம். அப்போ அவர்களும் அதை மகிழ்ச்சியோடு நினச்சிதாங்களாம், அதை நினச்சிதாங்க, அதை பெற்றுக்கொண்டாங்களாம் சந்தோஷத்தோட. சரியான நேரத்தில்னு சொன்ன உடனே நம்ம மற்ற இடத்துல நம்ம ட்ராக்ஸ் கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, உடனே ஒன்றை கிழிச்சு போடுவாங்க, இல்லைன்னா மூஞ்சில் தூக்கி வீசிடுவாங்க. ஆனால் இந்த சகோதரர் 2 பேரும் நினச்சிதாங்களாம் அதை சந்தோஷமாக நினச்சிதாங்களாம் ஏற்றுக்கொண்டாங்களாம். இந்த 2 பேருக்குள்ளையும் 25 வயது வாலிபர்கள். அவங்க நல்ல ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க, நல்ல பலசாலி. அப்படி ரொம்ப அருமையாக அந்த சகோதரர்கள் இருந்த உடனே அதை என்ன செய்கிறாங்க, அதை கையில் எடுத்து வாங்கி சரியான நேரத்தில்னு சொல்லி தலைப்பு கொடுத்த உடனே அதை சந்தோஷமாக வாங்கி அதை சத்தமாக என்ன செய்தாங்களாம் படிக்க ஆரம்பித்தானா. அந்த சகோதரன் சத்தமாக படிக்க ஆரம்பித்தான். சரியான நேரத்தில் சொல்லி நினச்சிதான் சத்தமாக படித்த உடனே இந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை என்ன வந்துச்சுன்னா, ஆவியானவர் என்ன செய்கிறாரு, சரியானபடி என்ன செய்தாரு வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லானா, அந்த சரியான நேரத்தில் அப்படி சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த சரியான ஆண்டு சந்தோஷம் நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு முகத்தில் அவ்வளோ சந்தோஷத்தோடு அந்த சகோதரர்கள் பார்த்து அவர் சொன்னாராம். உடனே சொல்கிறாரு, கடவுளுடைய பரலோகத்தில் சேருவதற்கு உங்களை என்ன செய்வார், பக்குவப்படுத்துவாராக. இது சரியான நேரம்னு அவங்ககிட்ட பதிலுக்கு அவங்க சந்தோஷமாக கேட்ட உடனே அவர் பதிலுக்கு
ஆமாம், ஆண்டவர் வந்து ஏசப்பா வந்து உங்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக உங்களை டெய்லி பக்குவப்படுத்துவாராக அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன பிறகும் அவருக்கு இந்த 2 வாலிபர்கள் நினைவே வந்துகிட்டே இருந்திருக்குது. ஒன்று, அந்த வாலிபர்கள் அந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட அந்த முகம் அவருக்கு பிரகாசமாக அவர்களுக்கு தெரிஞ்சது. அதனால் தொடர்ந்து அவர்களுக்காக என்னச்சுதான் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜெபித்து கொண்டே இருந்தவர் அவர் என்னச்சுதாரு, அவர் மறக்கவே இல்லை. ஏசப்பா எப்படியாவது இந்த 2 வாலிபர்கள் என்ன செய்யணும், ரட்சிப்புக்குள் என்ன செய்யணும், வழி நடத்தணும். அந்த சரியான நேரத்தில் அந்த ட்ராக்ஸ் வந்து அவங்களோடு பேசி அவங்கள பரலோக ராஜ்யத்துக்கு பிரஜைகளாக மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரட்சிப்புக்குள் வழி நடத்துங்கப்பா. ஒருவேளை ரட்சிக்கப்படாத சகோதரர்களாக இருக்கலாம், அவங்கள ரட்சிப்புக்குள் வழி நடத்துங்கன்னு சொல்லி அவர் என்னச்சுதான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தாராம். அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது இது வந்து சண்டே நடந்த சம்பவம். ஞாயிற்றுக்கிழமை அவர் ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போயிட்டு வந்த பிறகு நடந்த அந்த சுரங்கத்தில் போய் சொன்ன சம்பவம். அதுக்கப்புறம் 2 நாட்கள் கழித்து, அதான் செவ்வாய்க்கிழமை இரவில் வந்து அந்த ஊழியர் அந்த கதவை தட்டுற சத்தம் ரொம்ப கேட்டுச்சு. கேட்ட உடனே இவர் யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அப்போ அவர் வந்து கதவை திறந்து பார்த்த உடனே அங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறாரு. அப்போ மனிதர் எடுத்துகிட்ட இவர் கேட்குறாரு, என்னப்பா வேணும், இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கீங்களே, நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சரியான நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிரதியை நீங்கள் கொடுத்தது, ஒரு வாலிபனுக்கு கொடுத்தது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் உடனே என் கூட என்ன செய்யுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, கூப்பிட்ட உடனே சரி நான் வாரேன்னு சொல்லிட்டு கதவை போட்டிட்டு 2 பேருமா என்ன செய்கிறாங்க போகிறாங்க. போகும்போது அவர் வழியில் கேட்குறாரு, என்ன நடந்துச்சு, என்ன நடந்தது, எதற்காக என்னை அங்கே அழைத்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு மத்தியானம் வந்து சுரங்கத்துக்குள்ளே வந்து வாலிபர்கள்லாம் என்ன செய்ய, இந்த வேலை செய்கிற தொழிலாளிகளே என்ன செய்வாங்க, மதியத்துக்கு மேலே சாப்பிட்ட பிறகு உள்ளே என்ன செய்வாங்க, இறக்குவாங்க. அப்போ அந்த இறங்க வேண்டிய நேரத்தில், இந்த வாலிபன் இறங்க வேண்டிய நேரத்தில் இவன் அவசரப்பட்டு கவனக்குறைவாக இவன் இறங்கிட்டான். அதில் வந்து அந்த சுவரில் இவனுக்கு என்ன செய்ச்சு, பலமாக அடிபட்டு பலமாக மோதிட்டான். அதனால் இவனுடைய விழா எலும்புகள் எல்லாம் என்னச்சு நொறுங்கி போயிடுச்சு. அதனால் மிகுந்த வேதனையில் சாகும் தருவாயில், மரண தருவாயில் அவன் என்ன செய்கிறான் இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாரு. உன்னை சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த ஊழியருக்கு. உன்னை சரி வாங்க நம்ம வேகமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபரை சேர்த்திருந்த அந்த ஆஸ்பத்திரிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க போய் இருக்கிறாங்க. அதுவரையில் அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப அந்த சகோதரன், அந்த ஆஸ்பத்திரியில் போய் அந்த சகோதரனை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அதற்கு முன்னாடி அவர் 2 தினங்களுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தான், நல்ல வாலிப மகன், நல்ல பலசாலியாக இருந்தான். ஆனால் இன்றைக்கு அவன் உருக்குலைந்து அடையாளம் தெரியாதபடி, யாருக்குமே உதவாத முடியாதபடி, அந்த நாளில் அவ்வளோ பலசாலியாக இருந்தவன் இன்றைக்கு பலனற்றவனாக உருக்குலைந்தவனாக அந்த ஆஸ்பத்திரியில் மரணத்தோடு போராடிய வேணிச்சு தான் படுத்திருந்தான். அந்த வேதனை நிமித்தம் அவர் பக்கத்தில் போய் வாலிபனே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அவன் என்ன செய்கிறான், கண் விழித்து என்ன செய்கிறான் பார்க்குறான். அவனை பார்த்த உடனே அவன் அந்த ஊழியக்காரரை பார்த்தோன்னே கண்டுகொண்டான். ஏன்னா நம்ம வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த சகோதரனை பார்த்தோன்னு சொல்லி மனசில் அறிந்து கொண்டான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் வேதனை, அந்த அடிப்பட்டதுனால எலும்புகள்லாம் முறிந்த உடனே அவனால் என்ன செய்ய எதுவுமே பேச முடியல. அவன் அந்த வேதனை நிமித்தம் என்ன அவர் பேச முடியல. அப்போ இவர் வந்து பக்கத்தில் இருந்து உட்கார்ந்து கொண்டு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, நான் வேதத்திலேருந்து நான் வசனத்தை உன்னை வாசிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், அந்த சகோதரன்ட்ட என்ன செய்கிறாரு கேட்குறாரு. கேட்டு நான் உனக்காக அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சகோதரன் கண்களினால் என்ன சைகை காட்டுறான்.
சரி ஓகே சரின்னு சொல்கிறதுக்கு சம்மதத்தை தன்னுடைய விழிகளினால் என்ன செய்யறான் தெரியப்படுத்தார். உடனே இவர் என்ன செய்தார், வாசிக்க ஆரம்பித்தார். இந்த ஊழியக்காரர் வேத வசனத்தை எடுத்து அதான் யோவான் 3:16 என்ன செய்தார் வாசிக்க ஆரம்பித்தார். அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தை வாசித்துட்டு அவன் என்ன செய்தார், விளக்க ஆரம்பித்தார். இயேசுவின் அன்பையும் ஏசப்பா நமக்காக மீட்பையும் குறித்த அந்த செய்தியை அவர் என்ன செய்தார், அந்த சகோதரத்தில் என்ன செய்கிறாரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் உலகத்திற்கு வந்தார். இப்பவும் உன்னை தேடி ஏசப்பா என்ன செய்திருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. உன் ஆத்மாவே அழிவுக்கு விலக்கி மீட்பதற்காக நீ பாதாளத்துக்கு நேராக போய்விடாதபடி நீ பரலோகத்துக்கு போகணும், அந்த எண்ணத்தை உன்னை மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க இந்த உலகத்திற்கு வந்தாங்க. நீ அதிலிருந்து இதை நீ நம்புகிறாயா? அழிவுக்கு விலக்கி காட்பதற்காக ஆண்டவர் உன்னை விரும்புகிறாரு, உன்னை நேசிக்கிறாரு. இந்த சூழ்நிலை கூட ஆண்டவர் உன்னை என்ன நேசிக்கிறாரு, உண்மையில் அன்பு செலுத்துகிறாரு. நீ அவரை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் இந்த வார்த்தையில் நிறைய வார்த்தைகள் சொன்னாலும் இந்த வார்த்தைகள் அவன் என்னச்சுதான் வாஞ்சியோடு தாகத்தோடு என்னச்சுதான் கேட்க ஆரம்பித்தான். கேட்க அவனுக்குள்ளே என்னச்சு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் என்னச்சது காணப்பட்டது. அவ்வளோ நேரம் அவன் முகம் இருளடைஞ்சு போய் காணப்பட்ட அவன் முகம் உருக்குலைஞ்சு காணப்பட்ட அந்த முகம் இப்போ என்னச்சிச்சு பிரகாசிக்க என்னச்சிச்சு ஆரம்பித்தது. பிரகாசிக்க ஆரம்பிக்க அவனுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவனுக்கு தோன்ற காணப்பட்டுச்சு. ஊழியரும் தொடர்ந்து அவர் என்ன பண்ணார், அந்த இளையகுமாரன் சரித்திரத்தை என்ன செய்தார், மறுபடியும் லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை அவர் என்ன செய்த சொல்ல ஆரம்பித்தார். என்னிடத்தில் அந்த ஜபத்தையும் இளையகுமாரன் சரித்திரத்தையும் ஆயக்காரனுடைய ஜபத்தையும் அவர் என்ன செய்தார் மறுபடியும் அவன்கிட்ட என்ன செய்தார் திரும்ப விலக்கி காட்டிக்கொண்டே இருந்தார். ஏன்னா சாகிற நிலைமையில் இருக்கிறான், ஏதாவது ஒரு வசனமாவது அவன் உள்ளத்தில் பேசட்டுமேன்னு சொல்லி தொடர்ந்து அந்த ஊழியக்காரர் அவனை ரட்சிப்புக்கு நேரம் வழி நடத்துகிற காரியங்களை வசனத்தின் மூலமாக பேசிக்கொண்டே இருந்தார். அப்புறம் மறுபடியும் யோவான் 6:37 என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை காட்டி என்ன செய்தார் முடித்தார். முடிக்கவுமே அந்த மகனுடைய முகம் என்னது ரொம்ப திடீர்னு ரொம்ப பிரகாசம் ஆயிற்று. அந்த பிரகாசம் அடையுமே அவன் இவ்வளோ நேரம் பேச முடியாமல் இருந்தவன், அமைதியை கேட்டுக்கொண்டிருந்தவன் திடீரென்னு என்னச்சுதான் உரத்த சத்தமாக அவன் என்ன சொல்கிறான், கடவுளை நான் என்னச்சுதேன் அவன் கடவுளை முகமுகமாய் கண்ட போனது போல தேவனே ஆண்டு சமூகத்தில் சொல்கிறாரு, தேவனே நான் சரியான நேரத்தில் என்னச்சதேன் வந்தேன், பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும், இயேசுவின் நாமத்தில் ஆமேன் என்று தெளிவாக மறுபடியும் என்னச்சுலாம் சொன்னான். தேவனே சரியான நேரத்தில் நான் என்னச்சதேன் வந்தேன், பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும், இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான். சொல்லி முடிக்கவும் என்ன செய்தான், தன் தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை என்ன செய்தார், ஜீவனை முடித்தார். அவனுடைய ஆவி என்ன செய்து அவனை விட்டு என்ன செய்து பிரிந்தது. இதை அந்த சூழ்ந்து நின்ற அத்தனை பேர் என்ன செய்தாங்க பார்த்தாங்க. சரியான நேரத்தில் என்பது அவர் அந்த தங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை, நிச்சயத்தின் ஓரத்திலேருந்து ஒரு எச்சரிப்பின் வார்த்தை என்பதை என்ன செய்து உணர்த்தி காமிச்சிச்சு. சரியான நேரத்தில் உன்னை வழிகாட்டுவதற்காக, சரியான நேரத்தில் நீ பரலோகம் செல்வதற்கு சரியான நேரத்தில் பரலோகம் செல்வதற்கு வாசல் யார் தான், இயேசு கிறிஸ்து தான் என்பதை இவர் என்ன செய்தார், அது நல்ல விலைக்கு காட்டினார். இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். அடுத்தது என்னிடத்தில் வருகிறவனே நான் என்ன புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரியான நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை சொன்னதுனால அந்த ஆத்மா பரலோகத்தின் பிரஜையாக என்ன செய்த மாற்றினார். அந்த ஊழியக்காரருக்கு பரம சந்தோஷம். நான் சரியான நேரத்தில் ஏற்ற நேரத்தில் அந்த வார்த்தையை சொன்னதுனால இன்றைக்கி அந்த ஆத்மா எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வச்சு கடந்து போனார்.
அதான் வேத வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 6:2 இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நம்ம நாளைக்கு சொல்லலாம், நாளை மறுநாள் சொல்லலாம், இன்றைக்கு வேண்டாம், நாளைக்கு வேண்டாம், இன்னும் நாள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சக்கூடாது. சுவிசேஷம் அறிப்பதில் நம்ம தாமதமாக நினச்சக்கூட இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம இன்றைக்கு நமக்கு என்ன கிடச்சிச்சு, இப்போதே இது அனுக்கிரக காலம், இதுவே ரட்சிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடைக்கின்ற நாட்களில் ஏசப்பா நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் நம்ம விரைந்து போய் எந்தெந்த ஆத்துமாக்களுக்கு நமக்கு யாரெல்லாம் நம்ம அருகில் வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏற்ற நேரத்தில் என்ன செய்யணும்? ஆண்டுடைய அன்பை, ஆண்டுடைய சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிவிக்கிறவர்கள் நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர், நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம அறியாதவர்கள் இருக்கலாம், நம்ம வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேர் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருக்கலாம். ஒருவேளை கஷ்டத்துக்கு மத்தியில் கூட நான் யார் இடத்துல போவேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யலாம்? ஆண்டவர் அறியாத சூழ்நிலை காணப்படலாம். அவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் சரியானபடி அவங்களோட வசனத்தை, இயேசுவின் வசனத்தை, இயேசுவின் அன்பை பற்றி நம்ம சொல்லும்போது அந்த ஆத்மாவை நம்ம என்ன செய்கிறோம்? ஆதாயம் பண்ணிக்கொள்ளுறோம். இந்த நாட்கள் நம்ம தீர்மானம் எடுப்போம். ஏசப்பா எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா, நானும் சரியான நேரத்தில் எந்தெந்த ஆத்மாவுக்கு நான் ஆதாயம் பண்ணணுமோ அந்தந்த ஆத்மானை ஆதாயம் பண்ணுவதற்கு எனக்கு தைரியத்தை தாங்கப்பா, திட நம்பிக்கை தாங்கப்பா. நான் ஜெபித்து நான் என்ன செய்வேன்? ஆண்டு சமூகத்தில் நான் உட்கார்ந்து ஜெபித்து ஆயத்தத்தோடு கடந்து சென்று எனக்கு இந்த ஆத்துமாக்களை தாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன்? ஜெபித்து கடந்து செல்வேன். என்னுடைய எவ்வளோ ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணணுமோ அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ கேட்க போகிறோம். அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான ஒரு நல்ல கதையை நம்ம உண்மை சம்பவத்தை நம்ம பார்த்தோம் தகப்பனே. ஏசப்பா அந்த நாட்டில் அந்த ஊழியர் எவ்வளவு வாஞ்சியோடு விருப்பத்தோடு எப்படியாவது அந்த ஒரு ஆத்துமாக்களை பக்கத்தில் தான், வீட்டு பக்கத்தில் தான் அந்த ஊழியர் சுரங்க பாதை, அதில் போய் ஆண்டு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்தார். இன்றைக்கி நாம் எப்படி நம்ம பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க, பக்கத்து வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க, பக்கத்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதால நம்ம காணப்படுறோமா? இன்றைக்கு வேண்டாம், ஆண்டு ஒருவேளை ஒரு மெல்லி சத்தத்தோடு உங்களோட பேசலாம். இந்த ஆத்மாவுக்கு போய் என்னுடைய அன்பை அறிவின்னு சொல்லலாம், இதே ரட்சணியனாலும் சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? உதாசனம் பண்ணி, ஆண்டு சத்தத்தை உதாசனம் பண்ணி நாளைக்கு போவோம், நாளை மறுநாள் போவோம்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நம்ம உதாசனம் பண்ணி நம்ம கொண்டிருந்தா அந்த ஆத்மா என்ன செய்வோம்? பாதாளத்துக்கு நேராக போய்விடும். அதனால் இன்றே நம்ம காலம் என்ன செய்யாது? செல்லாது. நம்ம துரிதமாக எழுந்திருந்து ஏசப்பா இந்த நாளிலாகிலும் எனக்கு கொடுத்த ஆத்மாவுக்கு நன்றி ஏசப்பா, நான் கடந்து சென்று ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போமா? ஆத்மா ஆதாயம் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையினத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதன்படி நாங்கள் ஊழியத்தின் பாதையில் நாங்கள் தீவிரமாக செயல்படுவோம், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவோம். இது இன்றே ரட்சணை நாள் சொல்லி, அனுக்கிரக காலம் இதுவே ரட்சணை நாள் என்று சொல்லி விரைந்து சென்று ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவேன் சொல்லி தீர்மானம் எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.